நல்லது செய்கிற மாதிரி இன்னொருத்தங்க வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லாத அளவுக்கு செய்யணும்னு என்னோட விருப்பம். யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் தான். எந்த ஃபீல்டாக இருந்தாங்க தேர்தல் தான். எல்லாருமே நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும். ஸோ நல்லதே நடக்கட்டும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் கேர்ள்ஸு கொஞ்சம் முன்னால் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். குண்டக்கம் மண்டக்கம் கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னால் இல்லையானெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் இப்போ இத்தனை பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்கு, நீங்கள் மட்டும் தான் கேள்வி கேட்குறீங்க. அப்போ கேள்வி கேட்குறதே ராங்காக கேள்வி கேட்குறதே நீங்கள் தான். அப்படி நான் சொல்லலை. அவங்க வந்தால் இன்னும் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. அவங்கள செயல்பட விடுறது இல்லையோ என்னன்னு தெரியாது. அவங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லி மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லலை. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ வந்து 2 பேர் இவங்க வந்தா 2 பேர் அவங்க வரும், 2 ஜென்ஸ் இருந்தா 2 லேடிஸ் இருக்கட்டும். அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. உதாரண சினிமா எடுத்துட்டோம்னா நிறைய வகையில் பெண்கள் இப்போ ரைட்டிங் எழுதுறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. ஆனால் இயக்குநர்கள் படம் ஒரு நல்ல கதை கான்செப்ட் வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கு. உதாரணம் சொன்னால் சுதாங்கிற மாதிரி ஒரு சில கம்மியாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்காங்க. அதான் அதில் முக்கியமான இது வந்து ஃபெயிட்டு தான், லக்கு தான். லக்குன்னு ஒன்று இருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோதான் திறமை இருந்தாலும் லக்குன்னு ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸோட மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. பெண் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போதும் ஆண் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த ஃபீலுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால எவ்ரி திங் வில் பி ஃபைன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு லைஃப். அதனால எவ்ரி திங் வில் பி ஃபைன். மக்களை என்டர்டெயின் பண்ணிருங்க. இப்போ ஒரு கேப் பண்ணி மறுபடியும் மக்கள் தெரியல பார்க்க முடியும். ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன தெரியோ பெரிய தெரியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேரக்டர் நல்லா இருந்தால் பண்ணுவேன். நான் மெட்ராஸில் தான் இருக்கேன். கேரக்டர் நல்லா இருந்தால் பண்ணுவேன். அது என்ன சொல்கிறது, கடவுள் ஆரோக்கியத்தை கொடுத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் சொல்லும்போது இப்போ சொல்லியிருக்கீங்க கட்சி யாருனாலும் வெற்றி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடிகர் விஜய் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஆர்டிஸ்டாகவும் அது ஒரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் எந்த பார்ட்டியில் சேர்ந்தாலும், யார் எந்த பார்ட்டி ஆரம்பித்தாலும் நல்லதே செய்யுங்க. யாராக இருந்தாலும் வாழ்த்துக்கள். ஓகேவா? தெரியும் எங்கே போகுதுன்னு.